லித்தியம் பேட்டரி போட்டு தான் இந்த சைட்டை வந்துட்டு பக்காவாக முடிச்சு கொடுத்துருக்கோம். இது முடிச்சு கொடுத்துக்கிட்ட 2 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஈவினிங் 6 o'clock மேலே உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்குது பேனல் அப்படிங்கும்போது நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நண்பர்களே, இது சேலத்தில் இருக்க வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் தான். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம ஃபுல்லாக சோலார் போட்டிருக்கோம். இந்த பார்த்துட்டு இருக்க ஃபேனு, லைட்டு எல்லா அப்ளிகேஷனும் அதில் தான் ஒர்க் ஆக போகுது. இப்போ நம்ம வந்துட்டு என்னென்னா ஸ்ட்ரக்சருக்காக வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு மேலே வந்துட்டு ஷீட் தான், மெட்டல் ஷீட் தான், இதிலே டேரெக்டாக மவுண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கஸ்டமர் வந்துட்டு பைஃபிஷியல் போகிறனால டபுள் சைடு எனக்கு ஜென்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனால நம்ம வந்துட்டு லோக்கல்லே இருக்க ஒரு ஃபேப்ரிகேட்டரை வந்துட்டு ஒரு ஐடியா கொடுத்து அந்த ஐடியா படி நம்ம நல்லாவே மவுண்ட் பண்ணிட்டோம். ஷீட்லேயே நல்லா ஸ்ட்ராங்காக உட்கார அளவுக்கு நம்ம வந்து மவுண்ட் பண்ணி இப்போ பேனல் பிளேஸ்மெண்ட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் விண்டு உள்ளே போயிட்டு வரட்டும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தனால பக்காவாக இப்போ பேனல் பிளேஸ்மெண்ட் முடிஞ்சிச்சு. இதில் வந்துட்டு 12 பேனல் நம்ம வந்து உட்கார வச்சுருந்தோம். உட்கார வச்சுட்டு அதுக்கான கனெக்ஷனை வந்துட்டு நம்ம MC4 கனெக்ட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போகிறோம். இந்த அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 7.5 kVA யூடியூலோட ஆல்ஃபா இன்வெர்ட்டர் தான் இது. இதோடைய அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம லித்தியம் பேட்டரி போட்டு தான் இந்த சைட்டை வந்துட்டு பக்காவாக முடிச்சு கொடுத்துருக்கோம். இது முடிச்சு கொடுத்துக்கிட்ட 2 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த இன்வெர்ட்டருக்கு வந்துட்டு நம்ம 2 லித்தியம் பேட்டரி வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம், சீரிஸ் பண்ணியிருப்போம். இந்த 2 லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு 60 வோல்ட்டு 100 Ah. இந்த 2 நம்ம ஆட் பண்ணோம்னா 120 வோல்ட்டு 100 Ah பேட்டரி. பேக் 1 பேக் 2 இந்த 2மே நம்ம வந்துட்டு 2மே சீரிஸ் பண்ணி இந்த 7.5 kVA ஆல்ஃபா இன்வெர்ட்டருக்கு வந்து கொடுத்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி வைக்கிறதுக்கான ஸ்டாண்டோடைய அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு அட்வான்ஸ்டாக சூப்பராக வந்துட்டு லித்தியம் போட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டே பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு சோலார் சிஸ்டம் வேணும்னா நம்மளுடைய கம்பெனி KTK சோலார் க்ரீன் எனர்ஜி சொல்யூஷனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நம்பர் 824 896 70 90. இப்போ நீங்கள் அந்த மவுண்டிங் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லித்தியம் பேட்டரி பேக் 1 பேக் 2 2மே வச்சு எவ்வளோ அழகாக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேனல் பிளேஸ்மெண்ட் மேலேயும் வந்துட்டு டாப்பில் ஃபுல்லாக முடிச்சு லைட்னிங் எர்ஸ்டெல்லாம் போட்டு லைட்னிங் எர்ஸ்டருக்கான எர்த்திங் கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்து கீழே வந்துட்டு எர்த்திங் கொடுத்தாச்சு. இப்போ ஃபுல் பிளேஸ்மெண்ட்டு முடிஞ்சிச்சு பேனலோட பிளேஸ்மெண்ட்டு. இப்போ வந்துட்டு பேனலோட வோல்டேஜ் வந்துட்டு சிங்கிளாக செக் பண்ணி எல்லா வயரையும் வந்துட்டு த்ரூ பண்ணி கீழே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் பைப் மூலமாக வந்துட்டு நம்ம ட்ரில் பண்ணி அதை கிளாம்ப் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிய வரும். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் வந்துட்டு அந்த லோட் அப்ளிகேஷன் எல்லாம் ஒர்க் ஆகுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்போம். அதை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நம்மளுக்கு வந்துட்டு DCDBயில் பார்த்தீங்கன்னா தெரியும், SPD, MCB, ஃபியூஸு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ப்ரொடெக்ஷனாக தான் வந்துட்டு ஸ்டாண்டர்டான DCDB தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ தான் வந்துட்டு ஏதாவது ப்ரொடெக்ஷன் ட்ரிப் ஆகிடும், ப்ரொடெக்ஷன் வந்துச்சுன்னா. இப்போ நம்ம வந்துட்டு DCDB எல்லா வயரும் த்ரூ பண்ணிட்டோம். மேலே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் 6 பேனல் சீரிஸ் பண்ணி 6 பேனல் பேரல் பண்ணனால சீரிஸ்க்கான வோல்டேஜ் VDC வந்துட்டு 243 வந்துட்டு வந்திருக்கு. இது மல்டி ஃபங்க்ஷன் மீட்டர் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதை வந்து மல்டி ஃபங்க்ஷன் மீட்டர் வந்துட்டு ACDB DCDBக்கு கீழே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாரு, நம்ம எவ்வளோ வந்துட்டு யூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு மீட்ரு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு சோலாரோட கனெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேலேருந்து வந்துட்டு அவங்களோட DB மேலே இருக்க தான் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், அதாவது அந்த பவர் பிளான் அவங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய அத்தனை MCB எல்லாமே வந்துட்டு மேலே தான் இருக்குது. அங்கேருந்து நம்ம கனெக்ஷன் எடுத்துக்கொண்டாந்து ஃபஸ்ட்டு வந்து DCDBக்கு கொடுத்தாச்சு. DCDBக்கு இன்னும் கொடுத்து உங்களுக்கு SPDக்கெல்லாம் தனியாக எர்த்திங் கொடுத்தாச்சு. ஒரு ஃபியூஸ் வழியாக கொடுத்துருக்கோம் நம்ம SPDக்கு. ப்ளஸ் வந்துட்டு இதை வந்து அவுட் எடுத்து அந்த பைப் வழியாக திருப்பி நம்ம எடுத்துக்கொண்டு வந்து கீழே, ஸோ அதாவது வந்துட்டு இன்வெர்ட்டருக்கு வந்துட்டு 2 வயர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அந்த 2 எடுத்துகிட்டு போய் 4 square mm DC கேபிள் தான் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அந்த ரெண்டு வந்துட்டு அந்த இன்வெர்ட்டரோட அவுட்லேருந்து வர்ற 2 வயர், அந்த 2ஐயும் கொண்டு போய் நம்ம ACDBக்கு வந்துட்டு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். சிங்கிள் ஃபேஸ் சப்ளை அவுட்புட் வர்றது. ப்ளஸ் வந்துட்டு அந்த பெரிய கேபிள் வந்துட்டு எர்த்திங் கேபிள்.
இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அவுட்டுக்கு வர்றது எப்படின்னா அந்த எம்எஃப்எம் மீட்டர் மூலமாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த எம்எஃப்எம் மீட்டருக்கு வந்துட்டு பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஆஃப் ஆன் பண்ணிக்கிறதுக்கு எம்சிபி இருக்குது. இது வந்துட்டு நம்ம எவ்வளோ வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்வெர்ட்லேயும் ஸ்டோர் ஆகும், ப்ளஸ் இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஏசிடிபி டிசிடிபி ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி எம்சிபியோட தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், 32 ஆம்ஸ் எம்சிபியோட. ப்ளஸ் எஸ்பிடிக்கு வந்துட்டு எர்த்திங் கொடுத்தாச்சு. எர்த்திங் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு வயர் என்னென்ன வயர் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம்னா டிசியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 4 km வயர், ப்ளஸ் வந்துட்டு நம்மளுடைய இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய 2 வயர், ப்ளஸ் இது வந்துட்டு இன்வெர்ட்டருக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை, ப்ளஸ் அதோடைய அவுட்புட் சப்ளை. ஏன்னா அது வழியாக வந்துட்டு தான் வெளியே போகும். ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்து வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கு கேட்டிக்கே சொல்கிறார். நானும் உங்களுக்கு கேட்காமல் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்துட்டு 540 வாட்ஸ் 6.5 kW பைஃபிஷியல் பேனல் போட்டு ஒரு 12 kV லித்தியம் பேட்டரி, அதாவது வந்து 2 பேட்டரி கொடுத்துருக்கோம். ஒன்று வந்துட்டு 60 வோல்ட் 100 AH, இது 60 வோல்ட் 100 AH. ரெண்டு சேர்த்து நமக்கு 120 வோல்ட் 100 AH மீன்ஸ் 12 kW பேக்கப்பு லித்தியம் ஃபெரோஸ்பைட் பேட்டரி பிரிஸ்பெட்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூகேவோட 7.5 kV ஆல்ஃபா ஆகுலி வந்து இது வரையும் நம்ம லித்தியம் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ப்ளஸ் இப்போ நம்ம பார்க்கும்போது கனெக்ஷனுடைய டீட்டெயில்ஸ், இது வந்துட்டு டிசிடிபி, இது ஏசிடிபி, இது நம்ம வந்து லோடு எவ்வளோ இருக்குங்கிறதுக்கான எம்எஃப்எம் மீட்டர் கொடுத்துருக்கோம். ஸ்பெஷலாக நம்ம நல்லா அட்வான்ஸாக டெக்னிக்கலாக டிசைனாக காம்பாக்டாகவும் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வயரிங் கனெக்ஷன். இது நம்ம சோலார் ப்ளஸ் எர்த்து தனியாக வந்துருக்கு. இதில் ஒவ்வொரு எஸ்பிடியும் நம்ம எர்த்தி கொடுத்துருக்கோம். எஸ்பிடியில் எர்த்தி கொடுக்காம வரும், அதே மாதிரி எர்த்தி தனி லைன் எர்த்தி வரும். ப்ளஸ் வந்துட்டு அது இல்லாமல் பைப் லைன் வழியாக உங்களுக்கு கீழேயும் நம்ம வந்து இன்வெர்ட்டர் தனியாக ஒரு எர்த்தி கொடுத்துருக்கோம். இதில் இன்வெர்ட்டர் ஏசி எர்த்தி தனியாக போயிடும், லைட்னிங் எர்த்தோட எர்த்தி தனியாக போயிடும். ப்ளஸ் வந்துட்டு எம்எம்எஸ் எர்த்தி, அதாவது மாடல் மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் பேனலோட எர்த்தி தனியாக ஸ்ட்ரக்சரோட எர்த்தி 3 எர்த்தி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சப்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து சோலார் வழியாக நமக்கு இன்புட் வருது. இன்புட் வந்து நம்ம சோலார் இது வழியாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து 6 பேனல் சீரீஸ் பண்ணி 2 சீரீஸாக ஒரு பேனல் பண்ணி 2 மட்டும் அவுட்புட் கொடுத்துருக்கோம். மீன்ஸ் 12 பேனல் நம்மகிட்ட இருக்குது. அப்போ 6 பேனல் சீரீஸாகவும் இன்னொரு 6 பேனல் சீரீஸாகவும் 2 சீரீஸாக ஒரு பேனல் பண்ணி நம்மளுக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு ஒரு 250 வோல்டேஜ் கிட்டே வரும். நம்ம வோல்டேஜ் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா காமிக்கிறேன் உங்களுக்கு வோல்டேஜ் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த வோல்டேஜ்லேருந்து அவுட்புட் எடுத்து எஸ்பிடி மூலமாக நம்மளுக்கு ஃபியூஸ் வழியாக அவுட் எடுத்துக்கிறது. இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வழியாக நம்ம வந்து சோலாரோடைய இன்னொருடைய பிவி சோலார் பேனல் இன்புட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு அவுட் எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுறோம், நம்ம இது வந்து எம்எஃப்எம் மீட்டர் கொடுத்து எம்சிபி கண்ட்ரோல் மூலமாக திருப்பி ஒரு அவுட் எடுத்துக்கொண்டாது டைரெக்டாக லோடு. இப்போ நம்ம ஒர்க் ஆகிட்டு இருக்க இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்க எல்லா லோடுமே நம்ம வந்து இந்த சோலார் மூலமாக ஒர்க் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு நமக்கு ஜென்ரேஷன் வந்துட்டு சோலார் வந்துட்டு 5 யூனிட், அதாவது 5 kW ஜென்ரேஷன் வந்துருக்கு. அதில் நமக்கு வந்துட்டு லோடு வந்துட்டு ஒரு 2.5 kW லோடு போய் மீதி 2.5 kW பேட்டரி சார்ஜ் பண்ணுறது. அதுவுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் டிஸ்பிளேல காட்டுறேன். ஓகே, ப்ளஸ் மெயின்ஸை வந்து நம்ம பியூராக ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம ஒர்க் ஆகிட்டு சோலார் ப்ளஸ் பேட்டரி. அதுவும் பேட்டரியில் ஒர்க் ஆகல, பேட்டரி சார்ஜ் ஏறிட்டு நம்ம சோலார் பேனல் ஒன்று மட்டுமே இவ்வளோ லோடையும் தாண்டி ப்ளஸ் பேட்டரியும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின்ஸு இதுக்கு தனி சர்க்கியூட் ஒரு எம்சிபி போட்டு நம்மளுக்கு வந்து இதோடைய ஃபேஸ் ஃபில்டர் தனியாகவும் அவுட்டோடைய ஃபேஸ் ஃபில்டர் தனியாகவும் எடுத்து போயிட்டனால நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. எந்த சர்க்கியூட்டும் ஒரு இஎல்சிபி போட்டுருக்காங்க, நம்மளுக்கு அந்த இதுன்னு வராது. பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் சுத்தமாக ஆஃப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒன்லி ஃபேஸ் ஃபில்டர் கொடுத்து நம்ம இது வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பியும் இது வழியாக ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு மெயின்ஸ் இது நம்ம இன்வெர்ட்டரோட அவுட் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு மாடல் கிளீனிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னால அதனால் ஒரு டெமோவுக்காக நம்ம வந்துட்டு ஒரு பக்கெட்டில் வாட்டர் எடுத்து நம்ம வைப்பரை வச்சு நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு மாடல் கிளீனிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டெமோ அப்போயே அவர்கிட்டே காமிச்சிட்டோம். அவங்களுடைய கடை ஸ்டாஃப் தான் அவங்களே வச்சே வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லி கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஈவினிங் 6 o'clock மேலே உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்குது பேனல் அப்படிங்கும்போது நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேஷன் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுக்கான அவுட்புட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஃபோட்டோ கீழேருந்து எடுத்தது ஃபுல் மவுண்டிங் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஸ்னாப் இது. உங்களுக்கு வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டோட வியூ எல்லாம் இங்கேருந்து கீழேருந்து எடுத்தது. நம்ம பைஃபிஷியல் நல்லா டபுள் சைடு உங்களுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இது நல்ல ஜென்ரேஷன் இருக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் சோலாருக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பேமெண்ட் வந்துட்டு மணி வந்துட்டு ஒர்த்தாக இருக்கிறதுக்கு நல்லா டிசைன் பண்ணி ஒரு சர்க்கியூட் வச்சே பல அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு இந்த மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துருந்தாவே உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்காவான ஒரு சூப்பர் மார்க்கெட்டை பேக்கப் கொடுக்குற அளவுக்கான ஒரு செட்டப் கொடுத்துருப்போம்னு தெரியும். எங்களுடைய கம்பெனி வந்துட்டு கேடிகே சோலார். எங்களுடைய நம்பர் 8248967090. நம்ம வந்துட்டு பிஎம் சூரியகர் சோலார் சப்சிடி, கிரவுண்ட் மவுண்டட் ப்ராஜெக்ட், ரூஃப்டாப் ப்ராஜெக்ட், வாட்டர் பம்ப் இந்த மாதிரி